ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறேன்னா, உதவி யாருக்கு பண்ணணும், உதவி யாருக்கு பண்ணக்கூடாது, அதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். ஏன் இந்த டாபிக் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன்னா, நான் ஒவ்வொரு பேசுகிற விதமும் என்னோடய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயத்தை தான் நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். என்னோடய சப்ஸ்கிரைபருக்காக நான் ஷேர் பண்ணுறேன். எல்லாருமே என்னோட மோட்டிவேஷனல் ஸ்பீச் ரொம்ப பிடிச்சிருக்குன்றீங்க. அதுக்காகவே முக்கால்வாசி ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னை பற்றின என் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை ஒரு மோட்டிவேஷனாக சொல்லணும்னு நினச்சி தான் நான் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி பேசுகிறேன். எல்லாமே என்னோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை தான் சொல்கிறேன்னு வந்து புதுசாக எதுவும் கற்பனை பண்ணிலாம் நான் எதுவும் சொல்லலை. அதாவது இந்த காலத்தில் உதவி பண்ணவங்கள உயிருள்ள வரை நினை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது உதவி பண்ணவங்கள உயிருள்ள வரை நினை. உயிருள்ள வரையெல்லாம் யாரும் நினைக்க வேணாம், உணர்வு இருக்க வரைக்காவது நினைச்சா கூட போதும். அந்த மாதிரி கூட இப்ப யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க. அதாவது உதவின்றது எல்லாரும் என்னன்னா காசை தூக்கி கொடுத்தாதான் உதவின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. சின்ன சின்ன உதவி கூட உதவிதான். இப்ப எடுத்துக்காட்டு, நான் இன்னைக்கு ஒரு உடம்பு முடியாம இருக்கேன், எனக்கு ஏதோ ஒரு வயிற்று வலி அப்படின்னா அந்த வயிற்று வலிக்கு ஒரு ரூபாய்க்கு மாத்திரை வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஒரு உதவிதான். அந்த ₹1 மாத்திரை வாங்கி கொடுத்து என்னை பாத்துக்கிறாங்கல்ல, அந்த உதவி பண்ணாட்டி எனக்கு அந்த இது கியூர் ஆகுமா, சரியாகுமா? அந்த மாதிரிதான் உதவி பண்ணவங்கள உயிர் உள்ளவரை நினைன்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த உதவியை நான் மறந்துட்டு அந்த ஒரு நிமிஷம் எனக்கு அந்த மாத்திரை போட்டனே வயிற்று தீந்துரும். அதுக்கப்புறம் அவங்க என்ன உதவி செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி நம்ம அவங்கள இதா பேசுறது. அந்த மாதிரி யாரும் இருக்கக்கூடாது. ஒரு சின்ன உதவி பண்ணாலும் அது கடைசி வரைக்கும் அது சின்ன உதவியோ பெரிய உதவியோ அது அவங்க பண்ணணும்னு மனசு வருது வேற. அந்த மனசை தான் நம்ம பார்க்கணுமே ஒழிஞ்சு நமக்கு சரியான என்ன அந்த ₹1 மாத்திரை தான் நான் வாங்கி கொடுத்தேன், இந்த அப்படி அந்த ₹1 அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தூக்கி எறிஞ்சவங்களும் இருக்காங்க. அதையும் நான் பார்த்திருக்கேன். அந்த உதவி நமக்கு அந்த உடம்பு சரியாயிருச்சு, அப்ப எதுக்கு இவங்க நமக்கு? அந்த மாதிரிதான் எல்லாரும் பாக்குறாங்க. அதாவது உதவி பண்ணவங்களே ஒவ்வொருத்தரையும் நம்ம தேடி தருவாங்களா, அந்த மாதிரிதான். என்னை பொறுத்தளவுக்கு என்னட்டெல்லாம் யாராவது உதவின்னு கேட்டா நான்லாம் என்கிட்ட கேட்டுட்டாங்களே அப்படின்ற ஒரு அந்த மதிப்பை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். வனிதாவை நம்பி போனா ஒரு விஷயம் கேட்டா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்னால பணம் காசு உதவி பண்ண முடியாம இருக்கலாம். பட் ஒரு சின்ன சின்ன உதவி கூட என்னால பண்ணுவேன். இதுவரை கேட்டிருக்கோங்க அனைத்து பேருக்கும் நான் உதவி பண்ணியிருக்கேன். எல்லாருமே பணம் தூக்கி கொடுத்தாதான் உதவின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. இப்ப நான் வேலைக்கு போவேன், வேலைக்கு போறப்ப நான் பைக் வச்சிருக்கேன், ஸ்கூட்டில வேலைக்கு போவேன். எத்தனையோ பேர் எனக்கு என்னை அங்கே இறக்கி கொடுப்பா, இங்கே இறக்கி கொடுப்பான்னு கேட்பாங்க. எனக்கு வேலைக்கு நேரம் இருக்கும், சரி பரவாயில்ல நம்மகிட்ட கேட்குறாங்களேன்னு சொல்லி அவங்க எந்த இடத்துல இறக்கி விட சொல்றாங்களோ அந்த இடத்துல இறக்கி விட்டு போய் நான் ஓனர்கிட்ட திட்டு வாங்குவேன். என்ன பண்றது, நம்மகிட்ட உதவின்னு கேட்டுட்டாங்களா, கொஞ்சம் வயசானவங்களா இருக்கும், முடியாதவங்களா இருக்கும், ஏதாவது அவசரத்துக்கு ஹாஸ்பிட்டல் போறவங்களா இருக்கும், அந்த மாதிரி அது ஒரு உதவிதான். ஆனா உதவின்றத காசு பணத்தை லட்சக்கணக்கில் தூக்கி கொடுத்தாதான் உதவின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. என்னட்ட உதவி கேட்டு நான் உதவி பண்ணியிருக்கேன். உதவி பண்ணதை சொல்லி காட்டக்கூடாதுன்றாங்க. ஆனா இப்ப இருக்க சூழ்நிலைக்கு சொல்ற மாதிரி சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க. ஏன்னா எத்தனையோ பேர் என்ன உதவின்னு கேட்டிருக்காங்க. கண்மூடித்தனமா நான் உதவி எல்லாம் பண்ணியிருக்கேன். உதவியை வாங்கிட்டு இப்ப அவங்க என்னை எப்படி பாக்குறாங்க தெரியுமா, இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி என்னை பாக்குறாங்க. அதெல்லாம் மனசுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு இந்த பதிவை நான் ஷேர் பண்ற காரணமே. சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நான் பார்த்து ஒவ்வொருத்தவங்களுக்கு நான் உதவி பண்ணுவேன். என்னட்ட கேட்டு இது வரைக்கும் நான் எந்த விஷயத்த நான் மறுத்ததே கிடையாது. சப்போஸ் என்கிட்ட ஒரு சில நேரம் காசு கேட்டு காசு இல்லாம இருந்திருக்கலாம், அதை நான் கொடுக்காம இருந்திருக்கலாம். மற்றபடி வேற எந்த வழியில உதவி கேட்டாலும் என்னால முடிஞ்ச உதவி இது வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். அந்த உதவி பண்ணவங்க அதை மறந்துட்டு அதாவது சொல்லுவாங்கல்ல, நான் பாவம் பார்த்திருப்பேன், இப்ப அந்த பாவம் பார்த்த மனிதர்கள் தான் என்னை தூக்கி பதம் பார்க்கறாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியுது. அது ஒரு மாதிரி நம்ம உதவி பண்ணவங்க நம்மளை எப்படி பாக்குறாங்க, அப்படியே எகத்தாளமா பாக்குறது, அதுதான் இருக்கிறதுலயே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்னமோ நம்மள்ட்ட அவங்க என்னமோ பொழைக்காத மாதிரி, அவங்க ஓனா மேல வந்த மாதிரி நம்மளை இலக்காரமா பாக்குறது. எத்தனையோ பேர் என்னட்ட உதவியை வாங்கிட்டு எனக்கு உகத்திரியம் பண்ணியிருக்காங்க. அதையும் நான் பொறுத்துக்கிட்டு சரி விடு, இது நமக்கு ஒரு பாடம் தான் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில நான் கத்துக்கிட்டு வளர்ந்துகிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, உதவி யாருக்கு பண்ணணும்னு சொல்லி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பார்த்து பண்ணுங்க. ஏன்னா இன்னொரு விஷயம் பணம் காசு கொடுத்து உதவி பண்றோம்ல, அந்த உதவி பண்ணவங்க என்ன பண்றாங்க தெரியுமா, உதவியை வாங்கிட்டு இப்ப நான் ஒருத்தவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு ஒரு படிப்புக்காக போய் நகையை அடவு வச்சாங்க. அடவு வச்சு ஃபீஸ் கட்ட போற நேரத்துல அவங்க தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க எனக்கு ஒரு 10,000 கொடுப்பா, நான் இப்படி ஹாஸ்பிட்டல் செலவு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டு வாங்கியிருக்காங்க. அந்த பொண்ணு ஃபீஸ் கட்டுற காசை கொடுத்துருச்சு. ஆனா இப்ப அந்த காசை கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு அந்த காசை கொடுக்காம போட்டு அலக்கழிக்கிறாங்க. அந்த பிள்ளை படிக்கவும் போகல. அந்த பிள்ளை ஒரு உணர்வுல கொடுத்துருச்சு, ஐயா நம்மகிட்ட உதவி கேட்கறாங்களே, நம்மகிட்ட காசு இருக்கு, ஃபீஸ் கூட அப்புறம் கட்டிக்கலாம், ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்துன்றாங்க, அவங்களுக்கு கொடுப்போம்னு அந்த உணர்வுல கொடுத்துருச்சு. ஆனா கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அந்த பிள்ளைங்களை அவங்க காசை கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பாவம் எல்லாம் பண்ணாதீங்க. ஒரு படிப்பு செலவுக்காக வச்சிருந்த ஒரு காசை மருத்துவ செலவுக்காக கொடுத்து அந்த பொண்ணை போட்டு அவ்வளவு அலக்களிக்கிறாங்க. ஒரு நாள் அந்த பொண்ணு என்கிட்ட ஃபோன் பண்ணி அவ்வளோ ஃபீல் பண்ணுது. அந்த பொண்ணு நல்லா பணக்காரியா இருந்திருந்தா கூட அவங்க காசை இல்லைன்னு சொல்லி இருக்கலாம். பட் அந்த பொண்ணு அதை வருத்தப்பட்டு ஒரு சொட்டு கண்ணீர் தண்ணி விட்டாலும், எல்லாரும் இதை நோட் பண்ணிக்கங்க, யார்கிட்ட நம்ம காசை வாங்கி ஏமாத்திட்டா அவங்க ஃபீல் பண்ணி ஒரு சொட்டு கண்ணீர் தண்ணி விட்டாலும் என்றாவது ஒரு நாள் அந்த கண்ணீர் நம்ம வீடு தேடி வரும். அதை எல்லாரும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. தயவுசெய்து காசு வாங்குறவங்ககிட்ட காசை கரெக்டா கொடுத்து பழகுங்க. நான் எத்தனையோ தடவை சொல்லியிருப்பேன், என்னோட தம்பி தான் எனக்கு எல்லா விஷயத்திலும் ரொம்ப சப்போர்ட்டா இருக்கான், எவ்வளவு காசுனாலும் எனக்கு கொடுப்பான் வைப்பான், ஏன் அந்த மாதிரி கொடுக்குறான், ஏன் எனக்கு சப்போர்ட்டா இருக்கான்னு
யாராவது ஒரு தடவை யோசிச்சிருப்போமா? அது காரணம் என்னன்னா நேர்மை. இன்னைக்கு எவ்வளவு காசுனாலும் என் தம்பி என்னை நம்பி கொடுப்பான். அது காரணம் என்னன்னா நான் சொன்ன நேரத்துல சொன்ன டயத்துல கரெக்டா அவனுக்கு திருப்பி கொடுப்பேன். அதே மாதிரி தம்பின்னு சொல்லி அந்த காசை நான் வச்சுக்க மாட்டேன். நான் அவனும் இந்த அக்கான்னு சொல்லி அந்த காசை வச்சுக்க மாட்டான். என்னைக்கு ஒரு உறவு பெரியது தெரியுமா? சொன்ன வார்த்தையை சொல்ல காப்பாத்தாத இடத்துலதான் உறவுகளுக்குள்ள சண்டையே வரும். இப்ப நான் இந்த டயத்துல கொடுக்குறேன்னு சொல்லி ஆனா முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கணும். கொடுக்க முடியல ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும். அதை விட்டு போட்டு இந்த அப்புறம் தரேன், நாளைக்கு தரேன், நாளைக்கு தரேன் அப்படி ஏமாத்தக்கூடாது. இன்னைக்கு வரைக்கும் நான் தம்பின்னு அவனை பார்த்தது இல்லை. எனக்கு ஒரு கஷ்டத்துக்கு உதவி பண்றானா அந்த உதவியை மட்டும் நான் நினைப்பேன். இந்த மாதிரி இந்த டயத்துல நான் காசை கொடுத்துறேன்னு சொல்லி அதே மாதிரி கொடுத்துருவான். அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு என் நம்பிக்கையில ஒரு நல்ல பாண்டிங்கை உருவாக்கி கொண்டு போயிட்டு இருக்கு. சொல்ல காப்பாத்தாது. நம்ம சொல்ற சொல்லுல வார்த்தையில உண்மை இருக்கணும். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் கண்டிப்பா நம்ம உதவி செய்யணும். யாருக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு நான் சொல்றேன் தெரியுமா? அதாவது நம்ம உதவியை வாங்கிட்டு இப்ப நான் சொன்னேன்ல இவளா ஒரு ஆளான்னு பாக்குறாங்களா, அந்த மாதிரி ஒரு தடவைக்கு 2 தடவை உதவி இவங்களுக்கு பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு யோசிச்சு பார்த்து பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணா மட்டும்தான் நமக்கு நல்லது. அந்த உதவியை வாங்கிட்டு இன்னைக்கு வேணா அந்த உதவியை வாங்கிட்டு நம்மளை இலக்காரமா பேசலாம். பட் என்னைக்கா ஒரு நாள் அதுக்கான பலன் அவங்க அனுபவிப்பாங்கன்னு எனக்கு கண்டிப்பா அது தெரியும். நான் எவ்வளவு பேர்த்தைய வாழ்க்கையில பார்த்தேன். எனக்கு வயசு கம்மியா இருந்தாலும் எனக்கு அனுபவம் அதிகம். கூட இருந்தவங்க எத்தனையோ பேர் நான் குளிப்பறிச்சிருக்காங்க. அதே மாதிரி நான் பாவம் பார்த்து உதவி பண்ணவங்கள என்னை தூக்கி பதம் பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி உதவினால மட்டும்தான் இவ்வளவு உகத்திரியை சம்பாதிக்கிறோம். உதவி நம்ம யாருக்கும் பண்ணாம இருந்தோம்னு வச்சுக்க, நம்ம வேலை உண்டு நம்ம ஒன்று இருந்துட்டு போயிருந்தோம்னா நம்மள இவ்வளவு பகையாளியை சம்பாரிச்சிருக்கோமா? அது என்னமோ தெரியல. நம்மளை யாரும் என்ன திட்டினாலுமே நம்மகிட்ட உதவின்னு கேட்டா, என்கிட்ட உதவின்னு கேட்டா என் மனசு கேட்காது. கண்டிப்பா உங்களுக்கு உதவி பண்ணிடுவேன். முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணவங்களை ஒரு துளியாவது நினைச்சு பாருங்க. யாருமே உதவி பண்ணவங்களை நினைக்கவே மாட்டேங்கிறீங்க. உதவினா பணம் காசு கொடுக்கறதா உதவி இல்லைங்க. சின்ன சின்ன விஷயத்துல நமக்கு ஹெல்ப் பண்றது, உடம்புலினா ஒரு சப்போர்ட் பண்றது, ஏதோ ஒரு சூழ்நிலையில எங்கனையா ஒரு இடத்துல மாட்டிக்கணும்னா அங்க ஹெல்ப் பண்றது, இதுதாங்க உதவி. உதவி பண்ணவங்க உயிர் உள்ளவரை நினைக்க வேணாம், உணர்வு உள்ளவரையா நினைங்க. அது என்னைக்கு அந்த உணர்வு நமக்கு இருக்கும்ல, இந்த மாதிரி அதாவது நன்றி செஞ்சவங்களை கடுகம்ட்டா நம்ம நினைச்சு பார்க்கணும். அந்த மாதிரி நன்றி செஞ்சவங்களை யாருமே நினைச்சு பார்க்கறது இல்லை. என்னோட வாழ்க்கையில உதவி செஞ்சு மட்டும்தான் உபத்திரியத்தை நான் தேடிருக்கேன் ஒழிஞ்சு, நான் எனக்கு என்னன்னு சுயநலமா இருந்திருந்தா கூட இவ்வளவு பிரச்சனையை நான் சந்திச்சிருக்க மாட்டேன். இவ்வளவு ஒரு மோசமான மனிதர்களை சந்திச்சிருக்க மாட்டேன். உண்மையில எனக்கு வாழ்க்கையை நான் யாரை பார்த்து போட்டி போட்டது கிடையாது, பொறாமப்பட்டது கிடையாது. ஆனா என்னைய பார்த்து எதுக்குதான் இவ்வளவு போட்டி இவ்வளவு பொறாமப்படுறாங்கன்னு எனக்கும் தெரியல. அதாவது நான் உதவி பண்ணேன் பார்த்தியா, அவங்கதான் என்னை பார்த்து போட்டி பொறாமப்படுறாங்களேன்னு ஒழிஞ்சு அதர் பர்சன் யாருமே நான் உதவி பண்ணாத ஒருத்தவங்க எனக்கு என் கூட போட்டி போடுறது இல்லை. அதை நினைக்கிறப்பதான் கொஞ்சம் மனசு எனக்கு கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். அதை மட்டும்தான் இது வரைக்கும் நான் மைண்ட்ல நினைச்சிட்டு இருக்கேன். நான் உதவி பண்ணதை சொல்லி காட்டணும்னு நினைச்சிருந்தேன். நான் வீடியோ போடல. உதவி பண்ணவங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கு அப்படின்னு நினைச்சு அவங்களுக்கு கொடுக்குற அந்த கொடுமையை கொஞ்சம் அளவா இது பண்ணுங்க. ஏன்னா இவையெல்லாம் என்ன பண்ணி போடுறான்னு சொல்லி ஏதோ ஒரு வழியில் நமக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்கி விடுறாங்க. ஒரு மாதிரி எகத்தலைமைய திமுறா பாக்குறாங்க. அதெல்லாம் பாக்குறப்ப நம்ம உதவி பண்ணி இன்னைக்கு இவங்க இந்த அளவுக்கு வந்திருக்காங்க, ஆனா நம்மளவே கேவலமா பாக்குறாங்களே அப்படின்ற ஒரு உணர்வு தான் மனசு கஷ்டமா இருக்கு. அதனாலதான் இந்த பதிவு போடுறேன். உதவி காசு பணம் யாராவது கொடுத்து உங்களுக்கு உதவி பண்ணியிருந்தா கண்டிப்பா அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முயற்சி பண்ணுங்க. அவங்க மனசார அவங்களுக்கு அந்த காசை தூக்கி கொடுத்துருப்பாங்க. அப்படின்றப்ப அவங்க கஷ்டத்தை நிறைவேற்றிருப்பாங்க, சரி பண்ணியிருப்பாங்க. அவங்க எந்த மாதிரி சூழ்நிலை இருந்து உங்களுக்கு அந்த காசை கொடுத்தாங்கன்னா அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாவது வாங்கினா. என்னட்ட நிறைய லைவ்ல பேசுறப்ப நிறைய சொல்றது என்ன, காசை வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க. ப்ளீஸ் அந்த மாதிரி இனிமேல் யாரும் பண்ணாதீங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை கொடுக்காம போனாலும் இனிமேல் கிடைக்கிறப்ப கொஞ்சம் காசாவது அவங்களோட காசை கொடுத்து அதை சரி பண்ண பாருங்க. என்னோட பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மென்மேலும் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நன்றி, தேங்க்யூ ஸோ மச் நண்பர்களே.